ஒரு சந்தைக்கு போனோம்னு சொன்னால் 3 பேர்கிட்ட மிரக்கறி வேண்டினா 3 பேர்கிட்டையுமே வந்து 3 ஷாப்பிங் பேக் வந்து மக்கள் வேண்டி கொண்டு போகிறார்கள். ஒரு சாப்பாட்டு பார்சல் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு லஞ்ச் ஷீட் இருக்கும், ஒரு ஷாப்பிங் பேக் இருக்கும். அதை விட ஒவ்வொரு கறிக்குமே வந்து ஒவ்வொரு பேக் வந்து கட்டப்பட்டிருக்கும். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் வந்து இந்த குப்பைகள் தொடர்ச்சியாக அகற்றப்படாமல் இருக்குது. இந்த திண்ம கழிவகற்றல் செயற்பாடுகள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியாக நடந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டியிருந்தார். இதற்கு எதிராக புதிதாக அமைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் வந்து குரல் கொடுத்திருந்தார்கள். இதில் எது உண்மை என்பதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். உண்மையிலேயே இந்த திண்ம கழிவகற்றல் செயற்பாடுகளில் வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் காணப்படுது. இதற்கு தனியே உள்ளூராட்சி மன்றங்களை மட்டும் வந்து நாங்கள் குற்றம் சாட்டிவிட முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு சொன்னால், தாங்கள் போடுகின்ற கழிவுகள் எல்லாவற்றையுமே வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். உண்மையை அது இல்லை. ஏன்னு சொன்னால், மக்கள் ஒரு பொறுப்பற்ற விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எல்லா குப்பைகளையும் சேர்த்து ஒன்றாக போடுகின்றார்கள். இந்த குப்பைகளை வந்து முறையற்ற விதத்தில் வந்து வீசி செல்கின்றார்கள். இப்படி பல்வேறு செயற்பாடுகளின் காரணமாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களால் வந்து இந்த திண்ம கழிவுகளை வந்து ஒழுங்காக அகற்ற முடியாமல் வந்து இருக்குது. மக்கள் இந்த கழிவுகளை சரியாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களிடம் வந்து ஒப்படைப்பதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பல பேர் என்ன செய்கின்றார்கள்னு சொன்னால், இந்த கழிவுகளை உக்காதது அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறதில்லை. அவர்கள் வந்து எல்லா கழிவுகளையும் சேர்த்து ஒன்றாக வைக்கின்றார்கள். இதனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வந்து இவற்றை அகற்றுறதுல வந்து ஒரு பாரிய சிக்கல் நிலைமை வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகளை வந்து மக்கள் சரியான வகையில் அகற்றுவதற்கு ஏற்ற வகையில் வந்து அவற்றை வந்து அந்த டிராக்டர் வருகின்ற பாதைகள்லையோ அல்லாட்டி அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் வாகனங்கள் வருகின்ற பாதைகள்லையோ வந்து வைப்பதில்லை. ஒரு பொதுவான இடத்துல வந்து வீசி செல்கின்றார்கள். இந்த குப்பைகள் வந்து நாளாந்தம் அப்படி சேர்ந்து கொண்டு போய்க்கல அந்த இடம் வந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக மாற்றமடையுது. இதை இந்த உள்ளூராட்சி மன்றங்களால் வந்து உடனடியாக அகற்ற முடியாத நிலை வந்து ஏற்படுது. அப்படி அகற்றினாலும் மக்கள் பொறுப்பற்ற விதத்தில் வந்து மீண்டும் மீண்டும் அந்த இடங்களில் வந்து குப்பைகளை கொட்டி கொண்டு வருகின்றார்கள். இதனாலேயும் வந்து தொடர்ச்சியாக அந்த இடம் வந்து ஒரு மக்கள் முகம் சுளிக்கின்ற இடமாக வந்து மாற்றம் வருது. இதனால உள்ளூராட்சி மன்றங்களை மட்டும் நேரடியாக குற்றம் சாட்டிவிட முடியாது. மக்கள் எப்போ பொறுப்புடைமை வாய்ந்தவர்களாக மாறுகின்றார்களோ அப்போதான் இந்த திண்ம கழிவகற்றல் என்பது வந்து மிகவும் சாத்தியமான ஒரு விடயமாக வந்து மாறும். மக்கள் இந்த உக்குற குப்பை உக்காத குப்பைன்னு இந்த குப்பைகளை பிரித்தறியக்கூடிய வகையில் வந்து இந்த குப்பைகளை வந்து உள்ளூராட்சி மன்றங்கள் அகற்றுவதற்கு ஏற்ற வகையில் வந்து அதனை செயற்படுத்த வேண்டும். இரண்டாவது வந்து இந்த உக்கும் குப்பைகளை வந்து நெடுக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காமல் அவற்றை வந்து தங்களுடைய வீட்டு வளவுக்குள்ளேயே வந்து மரங்களுக்கு பசலையாக போடக்கூடிய வகையில் வந்து அதனை தயார் செய்ய வேண்டும். இதனால் இந்த குப்பைகள் வெளியில் போகிற அளவு வந்து குறைவடையும். இந்த உட்காத குப்பைகளையும் வந்து சரியான வகையில் பிரித்து கொடுக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இதில் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் அதை மீண்டும் விற்பனை செய்யக்கூடிய சாத்தியம் வந்து இருக்குது. கண்ணாடி போத்தல்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த குப்பைகளை வந்து பிரித்து கொடுக்கல வந்து அதை வந்து ஈஸியாக அகற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த மக்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக கழிவுகளை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பவர்களாக வந்து காணப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு சந்தைக்கு போனோம்னு சொன்னால் 3 பேர்கிட்ட மிரக்கறி வேண்டினா 3 பேர்கிட்டையுமே வந்து 3 ஷாப்பிங் பேக் வந்து மக்கள் வேண்டி கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த உணவகங்களாக இருக்கட்டும், ஏனைய சகல கடைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து தற்போது பிளாஸ்டிக் பாவனை வந்து அதிகரிச்சிருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு கடைக்கு போனோம்னு சொன்னால் லஞ்ச் ஷீட்டில் வந்து அவர்கள் வந்து சாப்பாடு பரிமாறுகின்றார்கள். அந்த லஞ்ச் ஷீட்டோடு தான் அந்த சாப்பிட்டவர் வந்து எஞ்சிய உணவுகளையும் சேர்த்து அப்படியே கட்டி ஒரு இடத்தை போடுவார். அதை சரியாக பிரித்து போடுவதில்லை. இதனால் வந்து அந்த கழிவுகளை அகற்றுவதில் வந்து ஒரு பாரிய சிக்கல் நிலைமை காணப்படுவதோட அந்த கழிவுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு இடத்துல போட்டால் அந்த இடத்துல இருந்து ஒரு துர்நாற்றம் வீசும். என்னென்னு சொன்னால், அந்த கழிவுகள் உக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னென்னு சொன்னால், பொலித்தீனும் உணவும் கலந்திருக்கு. அந்த உணவை புரிம்பாகவும் பொலித்தீன்களை புரிம்பாகவும் போட்டால் நிச்சயமாக அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து ஊக்கிவிடும். ஆனால் இந்த ஷாப்பிங் பேக்கையும் இதையும் சேர்த்து போடுறதால தான் இப்படியான ஒரு நிலைமை வந்து காணப்படுது. இந்த கடைகளில் வந்து தொடர்ச்சியாக இந்த ஷாப்பிங் பேக் பாவனைகள் வந்து ஊக்குவிக்கப்படுது. ஒரு சாப்பாட்டு பார்சலை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு லஞ்ச் ஷீட் இருக்கும், ஒரு ஷாப்பிங் பேக் இருக்கும். அதை விட ஒவ்வொரு கறிக்குமே வந்து ஒவ்வொரு பேக் வந்து கட்டப்பட்டிருக்கும். இது எல்லாவற்றையுமே மக்கள் என்ன செய்கின்றார்கள்னு சொன்னால், வீட்டை கொண்டு போய் அப்படியே சேர்த்து ஒன்றாக சேர்த்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ட இந்த குப்பை வேன்கள் வருகின்ற இடத்துல வந்து வைக்கிறார்கள். அவர்களுக்கும்
இன்னும் அதை அகற்றுவதில் வந்து ஒரு பாரிய இடர்பாடு வந்து காணப்படுது. மக்கள் எப்போ பொறுப்புடையவர்களாக மாறுவார்கள்? இந்த கடைக்காரர்கள் நினைச்சாலே நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். சுகாதார பிரிவினரும் வந்து இதில் சரியான அக்கறை செலுத்த வேண்டும். மக்கள் தனியான இந்த சுத்தமான வகையில் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த லஞ்ச் ஷீட்டில் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையினர் வந்து என்கரேஜ் பண்ணுகின்றார்கள் ஒழிய இந்த லஞ்ச் ஷீட்டால் வருகின்ற பாதிப்புகள் பற்றி வந்து அவர்கள் வந்து எந்த அளவும் யோசிக்கிறதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் இந்த லஞ்ச் ஷீட்டில் வந்து சூடாக உணவுகளை சாப்பிடும் பொழுது வந்து அதாலே ஒரு தாக்கம் ஏற்படுது. இந்த கழிவுகள் வந்து இன்னொரு இடத்த போய் சேரைக்குள்ள அதாலையும் வந்து இன்னொரு தாக்கம் ஏற்படுது. இந்த வாழை இலையை வந்து என்கரேஜ் பண்ணினால் நிச்சயமாக அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. மக்களுக்கும் நன்மை இருக்குது. இந்த வாழை இலையை உற்பத்தி செய்பவர்களுக்கும் வந்து ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவு ஒரு உக்கக்கூடிய கழிவாக இருப்பதனால வந்து அதை இன்னொரு தோட்டத்துக்கோ இதுக்கோ பசலையாக பயன்படுத்தலாம். எங்களுடைய சூழல் வந்து மாசுபடாமல் இருப்பதற்கும் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த ஒன் டே கப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விடயம் வந்து இப்போ பிரபலமாக இருக்குது. டீ குடித்தாலும் ஐஸ்கிரீம் குடித்தாலும் என்னத்துக்குமே வந்து இந்த ஒன் டே கப் தான் யூஸ் பண்ணப்படுது. இந்த ஒன் டே கப்புகளின் எண்ணிக்கை வந்து சரமாரியான அளவில் வந்து அதிகரிச்சிருக்குது. இது அகற்றுறதுல பாரிய இடர்பாடு இருக்குது. உள்ளூராட்சி மன்றங்கள் இவற்றை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்தை போட்டுத்தான் விடுகின்றார்களே ஒழிய இதை சரியான வகையில் அகற்றுவதற்குரிய எந்த விதமான சிஸ்டங்களும் வந்து வடக்கு மாகாணத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் இலங்கையிலே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த திண்ம கழிவுகளை அகற்றுவதில் வந்து இருப்பதால் இந்த திண்ம கழிவகற்றலை வந்து முறையாக ஒழுங்காக செய்ய முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. மக்கள் எதிர்பார்ப்பது போல எல்லா கழிவுகளையும் வந்து ஒரே நாளிலே அகற்றி கொண்டு போவது என்பதும் வந்து சாத்தியமில்லாத ஒன்று. மக்கள் முதலில் மாற வேண்டும். இந்த கழிவுகளை சரியான வகையில் தரம் பிரிக்க வேண்டும். அடுத்தது வந்து இந்த பழக்கத்தை வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து பழக்க வேண்டும். பாடசாலை மட்டங்களில் இருந்து சகல இடங்களிலுமே வந்து இந்த கழிவகற்றல் சம்பந்தமான முகாமைத்துவத்தை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் வெளிநாடுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் வந்து ஒரு கழிவை எந்த இடத்துல போட வேணுமோ அந்த இடத்துல கொண்டு சரியாக போடுவதை அவதானிக்கிறோம். அதை வந்து நாங்கள் இங்கே பெருமையாகவும் கதைக்கிறோம். ஆனால் அந்த விடயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. நாங்கள் அதற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்வதும் இல்லை. பல அரச உத்தியோகத்தர்கள் படித்தவர்கள் இந்த தவறுகளை வந்து விடுகின்றார்கள். அதாவது இந்த கழிவகற்றலில் வந்து அவர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல முடியும். ஒரு இடத்த உணவு கழிவுகள் புரிம்பா, பேப்பர் புரிம்பா, ஷாப்பிங் பேக் புரிம்பா போட சொல்லி இருந்தால் அவர்கள் வந்து அப்படியே போடுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு ஒன்றுக்குள்ள போட்டுட்டு போவார்கள். இப்படி பல இடங்களில் வந்து மக்கள் தவறிழைக்கின்றார்கள். இந்த மக்கள் தொடர்ச்சியாக தவறிழைப்பதன் காரணமாக இந்த திண்ம கழிவகற்றல் செயற்பாடுகள் என்பது வந்து மந்தகதியில தான் இருக்குது. நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த மக்களின் தவறுகளை விட்டுவிட்டு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சரியாக கழிவுகளை அகற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தால் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கடமைகளை வந்து சரியாகத்தான் செய்து கொண்டிருக்குது. ஆனால் மக்கள் தான் முறையற்ற விதத்தில் இந்த கழிவுகளை போடுவதால் அவர்களுக்கு இந்த கழிவுகளை வந்து அகற்றுவதில் பாரிய இடர்பாடு இருக்குது. இந்த இடர்பாட்டின் காரணமாக அவர்களுடைய வேலையை வந்து அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை. வெளியிலே இருந்து பார்ப்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? உள்ளூராட்சி மன்றங்கள் சரியாக குப்பைகளை அகற்றுவதில்லை. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் யார் இங்கே தவற விடுகின்றார்கள் என்பது. உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து ஆரம்பியுங்கள். நீங்கள் மாறுங்கள். நீங்கள் மாறினால் நிச்சயமாக வந்து இந்த சூழலை சுத்தமாக வைத்திருக்க முடியும். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் மட்டும் வாழ்ந்து விட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து வாழ வேண்டும். அதற்கு இந்த சூழல் வந்து சுத்தமானதாக இருக்க வேண்டும். இப்போ எல்லா இடமுமே வந்து இந்த நிலத்தடி நீர் பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் தான். இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் எண்ணற்ற பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஷாப்பிங் பேக்குகளுடைய பாவனையை வந்து நீங்கள் வெகுவாக குறைக்க வேண்டும். நீங்கள் உதாரணத்துக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியால் வரைக்கும் எவ்வளவு இந்த பொலித்தீன் கழிவுகளை வந்து கொண்டு வாரீங்கன்னு சொல்லி. முந்தைய ஒரு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. கடைக்கு சாமானுக்கு போகிறோன்னு சொன்னால் பேக்குகளை கொண்டு போவார்கள். ஆனால் இப்போ அந்த நடைமுறையே இல்லை. நிச்சயமாக மக்கள் நினைத்தால் மாற முடியும். மக்கள் நினைத்தால் இந்த கழிவுகள் அற்ற ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும். மாற்றத்தை உங்களிடமிருந்து ஆரம்பியுங்கள். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.